இந்த உலகத்தில் யார் அதிகமாக பொய் சொல்கிறார்கள் தெரியுமா? உங்கள் எதிரி அல்ல, உங்களை வெறுப்பவரும் அல்ல, சில நேரங்களில் நீங்கள் மிகவும் நேசிப்பவர்கள்தான். ஆனால் ஏன்? ஏன் ஒரு நல்ல மனிதர் கூட சில நேரங்களில் பொய் சொல்கிறார்? பயம் காரணமா? பேராசையா? மரியாதையை இழந்து விடுவோமோ என்ற அச்சமா? அல்லது நம்முடைய மனதில் நமக்கே தெரியாத ஒரு இருளா? இன்று நாம் புத்தரின் ஞானத்தின் வழியாக மனிதர்கள் ஏன் பொய் சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவின் இறுதி வரை பார்த்தால் பொய் சொல்பவர்களை நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள், அவர்களை புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். இந்த வீடியோ தொடங்குவதற்கு முன் ஒரு கேள்வி: உங்களிடம் யாராவது பொய் சொல்லி உங்கள் மனதை உடைத்ததுண்டா? ஆம் என்றால் கமெண்டில் ஒரு ஹார்ட் மட்டும் பதிவு செய்யுங்கள். வாங்க, புத்தரின் ஞான பயணத்தை ஆரம்பிப்போம். பொய் எங்கே பிறக்கிறது? ஒரு நாள் புத்தரிடம் ஒரு சீடன் கேட்டான், குருவே, ஏன் மனிதர்கள் பொய் சொல்கிறார்கள்? புத்தர் உடனே பதில் சொல்லவில்லை. அவர் ஒரு அமைதியான குளத்தை நோக்கி அழைத்துச் சென்றார். இந்த தண்ணீரில் என்ன தெரிகிறது? என்னுடைய முகம். பிறகு புத்தர் குளத்தை குச்சியால் கலக்கினார். தண்ணீர் அலைந்தது. இப்போது எதுவும் தெளிவாக தெரியவில்லை. புத்தர் சிரித்தார். அமைதி இல்லாத மனம் உண்மையை பார்க்க முடியாது. அதனால்தான் மனம் குழப்பமாக இருக்கும்போது மனிதன் பொய்யை தேர்ந்தெடுக்கிறான். பொய்க்கு பின்னால் இருக்கும் 5 காரணங்கள்: 1, பயம், தண்டனை கிடைக்குமோ என்ற பயம். 2, பேராசை, இன்னும் அதிகம் வேண்டும் என்ற ஆசை. 3, அகங்காரம், நான் தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொள்ள முடியாத மனம். 4, அங்கீகாரம், மற்றவர்கள் என்னை பெரியவனாக நினைக்க வேண்டும் என்ற விருப்பம். 5, பழக்கம், சிறிய பொய்கள் பிறகு பெரிய பொய்களாக மாறிவிடுகின்றன. புத்தர் கூறியது, ஒரு பொய்யை காப்பாற்ற 100 பொய்கள் தேவைப்படும். ஒரு சிறிய கதை: ஒரு வியாபாரி தினமும் சிறிய பொய்களை சொல்வான். இது கடைசி விலை, இதில் எனக்கு லாபமே இல்லை, இது வெளிநாட்டு பொருள், அனைத்தும் பொய்கள். ஒரு நாள் உண்மையாகவே அவன் உதவி கேட்டான். ஆனால் யாரும் நம்பவில்லை. அப்போது அவன் அழுதான். புத்தர் கூறினார், உண்மையை இழந்தவன் செல்வத்தை இழந்தவனை விட ஏழை. புத்தர் கற்றுக் கொடுத்த உண்மை பேசுவது என்பது மற்றவர்களுக்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. பொய் சொன்ன பிறகு மனதில் பயம் இருக்கும். உண்மை பேசிய பிறகு மனம் லேசாக இருக்கும். அதுதான் புத்தர் காட்டிய பாதை. இன்றைக்கு நீங்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டுமா, அல்லது உங்களையே மன்னிக்க வேண்டுமா? நினைவில் கொள்ளுங்கள், பொய் மற்றவர்களை ஏமாற்றலாம், ஆனால் நம் மனதை என்றைக்கும் ஏமாற்ற முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட்ல எழுதுங்கள், உண்மையே என் பலம். மேலும் புத்தரின் ஞானக் கதைகள், மன அமைதி, வாழ்க்கை பாடங்கள் போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அமைதியான மனம் உண்மையான வாழ்க்கையின் தொடக்கம்.